வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாவக்காய் பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பாவக்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம், உப்பு சேர்த்துக்கலாம். இதால் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, இதில் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி பக்கோடா போடுற அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதை எண்ணெய் கொதிச்சிருச்சு. பாவக்காய் பக்கோடா போட்டு எடுத்துடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ பாவக்காய் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாவக்காய் போட்டு எடுக்கலாம். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பாருலாங்க. அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு பாவக்காய் பக்கோடா. பாவக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி.